Good evening students. So இப்போ வந்து நம்ம laws of motionல வந்து first 15 questions வந்து நம்ம discuss பண்ணோம். அடுத்தடுத்த questions வந்து நம்ம பார்க்கலாம். So நாளைக்கு வந்து ஒரு நடத்தின வரைக்கும் ஒரு part test இருக்கு. ஓகே சரி. So இப்போ question number 16 வந்து பாருங்க. Applied on a mass is represented as. So F vector is equal to 6 I cap minus 8 J cap plus 10 K cap. Okay. Accelerates with acceleration வந்து கொடுத்திருக்காங்க. Acceleration வந்து 1 meter per second square. Mass of the body வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே ஸோ ஃபோர்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மேக்னிடியூடு வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே எப்படி ஒரு வெக்டருக்கு மேக்னிடியூட் நம்ம கண்டுபிடிப்போம்? ரூட் ஆஃப் I கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் 6க்கு ஸ்கொயர் 36 மைனஸ் 8க்கு ஸ்கொயர் வந்து 64 10க்கு ஸ்கொயர் வந்து 100. ஓகே ஸோ அப்போ இது வந்து 36 + 64 வந்து ஒரு 100 100 + 100 வந்து ரூட் 200 ரூட் 200 அப்படிங்கிறது 10√2 நியூட்டன். இதுதான் வந்து ஃபோர்ஸ். மாஸ் ஓகே கண்டுபிடிக்கணும். அப்ப F is equal to ma நியூட்டன் செகண்ட் லா. அப்ப m வந்து F by a. அப்ப 10√2 divided by 1. அப்ப 10√2 kg. ஓகே ஸோ ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். நோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் டெஸ்ட் போர்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஈஸி ஃபிசிக்ஸ் மெட்டீரியலில் ஃபர்ஸ்ட் 8 பேஜஸ். ஓகே மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ்க்கு முன்னாடி வரைக்கும். எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பாம் அந்த டாபிக் வரைக்கும் டெஸ்ட் போர்ஷனில் இருக்கு. மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் வந்து கிடையாது. ஓகே அதுக்கு முன்னாடி. அடுத்தது பாருங்க. Question number 17. In a rocket, fuel burns at the rate of 1 kg per second. This force is exerted from the rocket with the velocity. Okay, sorry. This fuel is ejected from the rocket with the velocity of 60 km per second. This exerts a force on the rocket equal to. So, இப்போ ராக்கெட்ல இருந்து அந்த fuel burn ஆகுற அந்த ரேட். ஓகே ஸோ அப்படின்னா அது வந்து dm by dt. ரேட் ஆஃப் மாஸ் அது வந்து 1 kg per second வந்து கொடுத்திருக்காங்க. ஃபியூயல் வந்து ராக்கெட்ல இருந்து வெளியில வர அந்த வெலாசிட்டி எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி வந்து 60 km per second. ஃபோர்ஸ் ஆன் த ராக்கெட் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இப்போ ராக்கெட் வந்து எப்படி வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸை மீறி மேலே போகுது அப்படின்னா ராக்கெட் வந்து ஃபியூயல் மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது. ஓகே அதனால அந்த ஃபியூயல் வந்து பர்ன் ஆகி கீழே வருது. ஸோ ராக்கெட் வந்து ஃபியூயல் மேல கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா VdM by dt. இது நம்மளுக்கு தெரியும். எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ராக்கெட் வந்து ஃபியூயல் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னா கண்டிப்பா ஃபியூயல் வந்து ராக்கெட் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கும். இது டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னா அது வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ். ஓகே ஸோ அந்த பாட்டிலில் நம்ம கெமிக்கலை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து போட்டு மூடி வச்சிட்டோம். ஓகே ஸோ இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அந்த கேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் வரும். அப்போ பாட்டில் வந்து மூவ் ஆகும். ஓகே இது நான் சொல்லியிருப்பேன். ராக்கெட் ப்ரொபல்ஷனுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பாட்டில் இருக்கு. பாட்டிலுக்குள்ள நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நம்ம போட்டோம். பாட்டிலை வந்து மூடி வச்சிட்டோம். இந்த மாதிரி பெருசாக ரோலரில் அந்த பாட்டிலை வந்து வைக்கிறோம். கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அந்த கேஸ் வந்து வெளியில் வருது. பாட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் ஆகும்.
ஸோ பாட்டில் வந்து கெமிக்கல் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து கெமிக்கல் பாட்டில் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணி பாட்டிலை வந்து மூவ் பண்ண வைக்குது. அதே மாதிரி ராக்கெட் வந்து ஃபியூயல் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணி அந்த ஃபியூயல் பர்ன் ஆகி அந்த கேஸ் வந்து கீழே வருது. அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபியூயல் ராக்கெட் மேலே ஒரு அப்வர்ட் த்ரஸ்ட்டை வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ நம்ம எப்படி ஈக்குவேஷன் போடுவோம் அப்படின்னா ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன். So F is equal to V dm by dt. ஓகே, ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ F is equal to V, இது வந்து 60 கிலோமீட்டர் per second அப்படின்னா 60,000 மீட்டர் per second. அப்போ V வந்து 60,000, dm by dtங்கிறது 1. அப்ப 60,000 into 1 அது வந்து 60,000 நியூட்டன். ஓகே, ஸோ 60,000 நியூட்டன் அது வந்து செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு, நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆடியோ கிளியராக கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ F is equal to V dm by dt. V வந்து 60,000 கொடுத்துருக்காங்க, dm by dt வந்து 1, அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 60,000 நியூட்டன். ஸோ இந்த லெசன் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த லெசன் வந்து நம்ம கான்செப்ட்ஸ் வந்து நல்லா கிளியராக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி தான். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷத்துலையும் இந்த லெசனில் வந்து கொஷின்ஸ் இருக்கும். ரொம்ப பழைய இயர்லையும் கொஷின் இருக்கும், ரீசண்டான இயர்லையும் கொஷின் வந்து இருக்கும். ஓகே, ஸோ எப்போதுமே இந்த லெசன்லேருந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 2 or 3 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, கொஷின் நம்பர் 18 வந்து பாருங்க. A satellite in force free space, okay, sweeps stationary interplanetary dust at the rate of dm by dt is equal to alpha v, where m is the mass and v is the speed of the satellite. alpha வந்து ஒரு கான்ஸ்டன்ட், acceleration of the satellite வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ m கேபிட்டல் m அப்படிங்கிறது வந்து மாஸ் ஆஃப் satellite. ஓகே, v அப்படிங்கிறது வந்து ஸ்பீட் ஆஃப் த சேட்டலைட் அல்லது வெலாசிட்டி ஆஃப் த சேட்டலைட். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா dm by dt அப்படிங்கிறது வந்து ஆல்பா v அப்படின்னு சொல்றாங்க. இந்த 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 சேட்டலைட் வந்து என்ன அப்படின்னா ஸ்வீப்ஸ் ஸ்டேஷனரி இன்டர்பிளானட்டரி டஸ்ட். ஸோ ஸ்பேஸில் வந்து நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணி அங்கங்கே மெட்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும். ஓகே, ஸோ இந்த சேட்டலைட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதெல்லாமே வந்து கிளீன் பண்ணுது. இந்த சேட்டலைட் வந்து ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி அது போய் அந்த டஸ்ட் எல்லாம் வந்து அக்குமுலேட் பண்ணுது. சேட்டலைட்டோட மாஸ் வந்து கேபிட்டல் எம். ஓகே, மாஸ் ஆஃப் த சேட்டலைட் வந்து கான்ஸ்டன்டா வேரியபிளா அப்படின்னா மாஸ் ஆஃப் த சேட்டலைட் வந்து கான்ஸ்டன்டா இருந்திருந்தா அந்த கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வந்திருக்கணும், 0 வந்திருக்கணும். மாஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 வரல. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா மாஸ் வந்து ஒரு வேரியபிள்னு புரியுது. அது எப்படி அப்படின்னா ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி அந்த டஸ்ட்டை வந்து அது சேர்த்துக்கும் போது அதோட மாஸ் வந்து என்ன ஆகுது, அதிகமாகுது. ஓகே, ஸோ போக போக அதோட மாஸ் வந்து அதிகமாகுது. ஸோ அதனால தான் மாஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 கிடைக்கல, ஏன்னா மாஸ் வந்து ஒரு வேரியபிள். ஓகே, அப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா மாஸ் நாட் அ கான்ஸ்டன்ட், சரியா, மாஸ் வந்து வேரியபிள். v வந்து ஸ்பீட் ஆஃப் த சேட்டலைட். என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் த சேட்டலைட் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று நீங்க கவனிச்சீங்கன்னா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், 4 ஆப்ஷன்லையும் வந்து நெகட்டிவ் இருக்கு. ஆக்சலரேஷன் நெகட்டிவ் அப்படின்னா அது டீசலரேஷன். அப்போ போக போக அந்த பார்ட்டிகளோட ஸ்பீட் என்ன ஆகுதுன்னா கம்மி ஆகுது. ஓகே, அந்த சேட்டலைட் வந்து என்ன பண்ணுது,
அந்த டஸ்ட் எல்லாம் அக்குமுலேட் பண்ணுது. அதனால மாஸ் வந்து என்ன ஆகுது, போக போக அதிகமாகுது, அதோட ஸ்பீடு வந்து கம்மியாகுது, ஏன்னா டீசெலரேட் ஆகுது. அப்ப ஸ்பீடு கம்மியாகுது, அப்ப ஸ்பீடு வந்து மாறுது, அப்ப வெலாசிட்டி வந்து நாட் அ கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம நடத்தும் போது நான் சொன்னேன், இது வந்து என்ன அப்படின்னா தேர்ட் கேஸ், நியூட்டன் செகண்ட் லாவோட தேர்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்ன, மாஸ் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி வந்து வேரியபிள். செகண்ட் கேஸ் வந்து வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், மாஸ் வந்து வேரியபிள். தேர்ட் கேஸ் வந்து ரெண்டுமே வேரியபிள். ஓகே, ஸோ நியூட்டன் வந்து செகண்ட் லால என்ன சொல்றாரு அப்படின்னா, மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா அது வந்து ஃபோர்ஸ். ஓகே, அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ டி பை டிடி ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த சேட்டலைட் இன்டு வெலாசிட்டி ஆஃப் த சேட்டலைட். ஓகே, ஸோ இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா யூவி ரூல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணோம், ஏன்னா ரெண்டுமே வந்து வேரியபிள். ஸோ மாஸ் அப்படியே வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்றோம், அடுத்தது வி வெலாசிட்டி அப்படியே வச்சுட்டு மாஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, இதுல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் இன் ஃபோர்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த சேட்டலைட்டை சுத்தி எந்த விதமான ஃபோர்ஸ் வந்து இல்லை. ஓகே, இப்ப சேட்டலைட் வந்து எர்த்தோட ஃபீல்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இப்ப சேட்டலைட் வந்து மார்ஸ் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா மாஸோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இது வந்து ஃபோர்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ், அப்ப சரௌண்டிங்ல எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகல, அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து என்ன, ஜீரோ. ஓகேவா, சரி. இப்ப 0 இஸ் ஈக்குவல் டு m dv by dt, velocity with respect to time differentiate பண்ணா acceleration, plus dm by dt க்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க, அது ஆல்பா v, ஆல்பா v into v, அது ஆல்பா v ஸ்கொயர். ஓகே, சோ இங்க எழுதுறேன். ஓ சாரி, இது வந்து இந்த ma is equal to இந்த பிளஸ் டேர்ம் இந்த சைடு வந்துருச்சு, மைனஸ் ஆல்பா வி ஸ்கொயர். அப்ப a வந்து என்ன அப்படின்னா மைனஸ் ஆல்பா வி ஸ்கொயர் டிவைடட் பை m. ஓகே, ஸோ மைனஸ் ஆல்பா வி ஸ்கொயர் டிவைடட் பை m அப்படிங்கிறது ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ நான் நடத்தும் போது சொன்னேன், தேர்ட் கேஸ் மாஸும் வேரியபிளா இருக்கும், வெலாசிட்டியும் வேரியபிளா இருக்கும். அது மாதிரி கான்செப்ட்ல ப்ரீவியஸ் இயர்ல ஒரு கணக்கு இருக்குன்னு சொன்னேன், அது இந்த கணக்கு தான். ஒரு சேட்டலைட் இருக்கு, அது டஸ்ட் எல்லாம் வந்து கிளீன் பண்ணுது. ஓகே, அது டஸ்ட்டை வந்து கிளீன் பண்ண மாஸ் ஆஃப் த சேட்டலைட் வந்து அதிகமாகுது. மாஸ் ஆஃப் த சேட்டலைட் வந்து வேரியபிள், ஏன்னா மாஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்துச்சுன்னா மாஸ் கான்ஸ்டன்ட், 0 வரல அப்ப மாஸ் வந்து வேரியபிள். ஆக்சலரேஷன் ஆஃப் த சேட்டலைட் வந்து கேட்குறாங்க, எல்லாமே நெகட்டிவா இருக்கு. ஓகே, அப்ப வெலாசிட்டி வந்து குறையுது. ஓகே, அந்த டஸ்ட் அதை அக்குமுலேட் பண்ண அதோட வெலாசிட்டி வந்து கம்மியாகுது. ஸோ மாஸும் வேரியபிள், வெலாசிட்டியும் வேரியபிள். அப்ப யூவி ரூல்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபோர்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ்னு இருக்கிறதுனால எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து 0. ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. A particle of mass m is moving with uniform velocity v1. It is given an impulse such that its velocity becomes v2. Impulse okay equal to impulse எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ impulse அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஓகே, இப்ப ஒரு பார்ட்டிகல் மேல நம்ம ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றோம். ஓகே, அதனால மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகுது.
சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் இம்பல்ஸ். ஆரம்பத்தில் அது v1ங்கிற வெலாசிட்டியில் டிராவல் பண்ணுச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட வெலாசிட்டி வந்து v2 ஆயிருச்சு. மொமெண்டம் அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்போ ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னா மாஸ் இன்டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் மொமெண்டம்னா மாஸ் இன்டு இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ எம் காமனாக எடுத்தீங்க அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே சரி, இந்த ஆப்ஷன் எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஆப்ஷன் 2 தப்பு, ஆப்ஷன் 3 தப்பு, ஆப்ஷன் 4ல இருக்கு. ஓகே, சில பேருக்கு ஒரு டவுட் வரும், ஆப்ஷன் 1க்கும் ஆப்ஷன் 4க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு டவுட் வரும். இங்க என்ன இருக்கு அப்படின்னா m இன்டு v2 மைனஸ் v1. இங்க என்ன இருக்கு அப்படின்னா m இன்டு மாடுலஸ் ஆஃப் v2 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் v1. ஓகே, கொஸ்டின்ல v1 v2 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வெலாசிட்டின்னு சொல்றாங்க. இனிஷியல் வெலாசிட்டி v1, ஃபைனல் வெலாசிட்டி வந்து v2. வெலாசிட்டிக்கு மேக்னிடியூட் அப்படின்னா அது வந்து ஸ்பீடு. ஓகே, அப்ப இவங்க மாஸ் இன்டு ஃபைனல் ஸ்பீட் மைனஸ் இனிஷியல் ஸ்பீட் அப்படிங்கிறாங்க. மொமெண்டம் அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி, மாஸ் இன்டு ஸ்பீடு வந்து கிடையாது. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி மாஸ் இன்டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் மாஸ் இன்டு இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அது மாஸ் இன்டு சேஞ்ச் இன் ஸ்பீடு வந்து கிடையாது. ஓகே, மாடுலஸ் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பீடுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது question number 20. A rocket a 600 kg rocket is set for a vertical firing. If the exhaust speed is 1000 meter per second, the mass of gas ejected per second to supply the thrust needed to overcome the weight of the rocket is. So இதுல என்னென்ன given data அப்படின்னா mass of the rocket capital M வந்து 600 kg, exhaust speed small v அது வந்து 1000 meter per second. ஓகே, அப்ப எவ்வளவு கேஸ் வந்து per second வந்து eject ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. mass flow rate, ஓகே, rate of mass வந்து கேக்குறாங்க to overcome the weight of the rocket. ஸோ ஏற்கனவே அந்த டெரிவேஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ராக்கெட் இருக்கு, ராக்கெட் வந்து ஏன் கிராவிடேஷன் ஃபோர்ஸை மீறி மேலே போகுது அப்படின்னா ராக்கெட் வந்து ஃபியூயல் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. ஓகே, அதனால அந்த கேஸ் வெளியில வருது. ஸோ ராக்கெட் வந்து ஃபியூயல் மேலே எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா VdM by dt. ஃபியூயல் வந்து ராக்கெட் மேலே எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து அதே, அது வந்து F. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது வந்து என்ன அப்படின்னா ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன். வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா எர்த் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ராக்கெட்டை கீழே பிடிச்சி இழுக்கும், அது வந்து வெயிட் ஆஃப் த ராக்கெட் mg. ஓகே சரி, இப்ப ராக்கெட் எதனால மேலே போகுது அப்படின்னா அந்த ஃபியூயல் வந்து பர்ன் ஆகி அது வந்து கேஸ் வந்து கீழே வருது. ராக்கெட் ஃபியூயல் மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து ஃபியூயல் ராக்கெட் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. சப்போஸ் வந்து ராக்கெட் மேல போயிட்டு இருக்கும்போது அந்த ஃபியூயல் தீந்து போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப கேஸ் வெளியில வராது. அப்ப ராக்கெட் வந்து ஃபியூயல் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிரும். அப்ப ஃபியூயல் ராக்கெட் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிரும். ஓகே, அப்ப அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிரும். அப்ப டவுன்வர்ட் ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகும். அப்ப ராக்கெட் வந்து கீழே வந்து விழுந்துரும். ஓகே, ராக்கெட் கீழே விழுகாம இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இந்த ஃபோர்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, சோ F is equal to mg. ஒருவேளை F விட mg அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ராக்கெட் கீழே விழுந்துரும். F வந்து mg க்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ராக்கெட் கீழே விழுகாது. F உம் mg யும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அப்வர்ட் ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவல், அப்ப நெட் ஃபோர்ஸ் வந்து 0. நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் ராக்கெட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில வந்து மேலே போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இல்ல ராக்கெட் வந்து இன்னும் வேகமா கூட போலாம், அதாவது அதிகமான ஃபோர்ஸ்ல போலாம். அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கு, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா ராக்கெட் வந்து ஒரு ஆக்சலரேஷனோட மேலே போகும். ஓகேவா? ஸோ ராக்கெட் வந்து அந்த வெயிட்டை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு அந்த கேஸ் வந்து எவ்வளவு த்ரஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா
இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா போதும். ஓகே, ஒருவேளை வெயிட்டை விட இந்த ஃபோர்ஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது கீழே வந்து விழுந்துடும். ஸோ ஈக்குவேஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ், mg is equal to v dm by dt. ஓகேவா? ஸோ 600, g வந்து ஒரு 10, v வந்து 1000, dm by dt என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3 0 கேன்சல், இங்கே 3 0 கேன்சல். ஓகேவா? ஸோ அப்போ dm by dt is equal to 6 kg per second. So 6 kg per second வந்து option 3. ஸோ அந்த எஜெக்ட் ஆகிற கேஸ் வந்து ராக்கெட் மேலே ஒரு நெசசரி த்ரஸ்ட்டை வந்து கொடுக்கும். அது வந்து வெயிட்டை மட்டும் ஓவர் கம் பண்ணா போதும் அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் போதும். இல்லை ஒருவேளை அது வெயிட்டை ஓவர் கம் பண்ணுறதை விட அதிகமான ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது செகண்ட் கேஸ். அப்போ ராக்கெட் வந்து ஒரு ஆக்சலரேஷனோட மேலே போகும். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 21. இந்த மாதிரி மாடல் எல்லாம் நம்ம கிளாஸ்ல வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? A rigid ball of mass m strikes the rigid wall at 60 degree and gets reflected without loss of speed as shown in the figure. The value of impulse imparted by the wall on the ball will be. Okay, so இந்த மாதிரி கணக்கு வந்து நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த டயகிராமை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா கொடுத்துருக்காங்களா தீட்டா கொடுத்துருக்காங்களா அப்படின்னா தீட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தீட்டா வந்து என்ன அப்படின்னா 60 டிகிரி. ஓகே, சரி, இம்பல்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். சரியா? என்ன ஃபார்முலா வரும் தீட்டா கொடுத்தா? 2mv. ஓகே, m வந்து ஸ்மால் m, v வந்து கேபிட்டல் m வந்து போடுறாங்க. 2mv cos theta cos 60. ஸோ 2mv cos 60 வந்து என்ன அப்படின்னா 1/2. அப்போ 2 கேன்சல். அப்போ ஆன்சர் வந்து mv. ஸோ mv வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வால் இருக்கு. பால் வந்து இப்படி மோதுது. எம்ங்கிற மாஸ் விங்கிற ஸ்பீட்ல மோதி அதே விங்கிற ஸ்பீட்ல வந்து ரீபவுண்ட் ஆகுது. மோதுறதுனால எந்த விதமான எனர்ஜி வந்து லாஸ் ஆகல. ஓகே, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன். இப்ப இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் வந்து தீட்டா, இந்த ஆங்கிளுக்கு பேரு ஆல்பா அப்படின்னா இந்த ஆங்கிளுக்கு பேரு வந்து ஆல்பா. ஓகே, ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து impulse is equal to change in momentum is equal to தீட்டா வச்சு எழுதணும்னா 2mv cos தீட்டான்னு சொல்லணும். இதே ஆல்பா வச்சு சொல்லணும் அப்படின்னா இது 2mv sin ஆல்பா. ஓகேவா? ஸோ இதுல கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். தீட்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 2mv cos தீட்டா. அடுத்தது question number 22. A body of mass m, capital M, hits normally a rigid wall with velocity capital V and bounces back with the same velocity. Impulse experienced by the body is. So இது வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கேஸ்.
ஸோ ஒரு பால் இருக்கு, பாலோட மாஸ் வந்து கேபிட்டல் எம், இது வந்து நார்மலா அதாவது பர்பெண்டிகுலரா வந்து ஹிட் பண்ணுது. என்ன ஸ்பீட்ல ஹிட் பண்ணுது அப்படின்னா விங்கிற ஸ்பீட்ல ஹிட் பண்ணி விங்கிற ஸ்பீட்ல வந்து ரீபவுண்ட் ஆகுது. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன இம்பல்ஸ், இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஓகே, டைரக்ஷன் மாறுது, அதனால ஃபைனல் மைனஸ் ஆஃப் மைனஸ் இனிஷியல். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 2 mv. ஸோ 2 mvங்கிறது தேர்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 23. A 0.5 kg ball moving with a speed of 12 meter per second strikes a hard wall at an angle of 30 degree with the wall. Okay, it is reflected with the same speed, okay, and at the same angle. If the ball is in contact with the wall for 0.25 seconds, average force acting on the wall is. So இல்ல என்னென்ன given data நம்ம எழுதணும். So மாஸ் வந்து என்ன அப்படின்னா 0.5 kg, என்ன ஸ்பீட்ல வருது அப்படின்னா 12 மீட்டர் பர் செகண்ட்ல வருது. இது என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னா 30 டிகிரி வித் த வால். ஓகே, வால் கூட என்ன ஆங்கிள் அப்படின்னா அது பேர் வந்து ஆல்பா. ஓகேவா, அப்ப ஆல்பா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்பா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 30 டிகிரி. அதே ஸ்பீட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த மோதிர அந்த கான்டாக்ட் டைம் வந்து என்ன அப்படின்னா 0.25 செகண்ட்ஸ். எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து என்ன அப்படின்னா 2 mv சைன் ஆல்ஃபா. ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ 2 mv sin alpha, ஓகே எழுதிக்கிறேன், sin alpha divided by t, இதான் வந்து ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து 2 into 0.5. ஓகே, இந்த 0.5 வந்து நம்ம 1/2 எழுதிக்கலாம். v அது வந்து 12, sin 30 வந்து ஒரு 1/2, டைம் 0.25 வந்து 3/4. ஓகே, ஆனா அது வந்து டிவிஷன்ல இருக்கு, அப்ப 4/3. ஓ சாரி, 0.25 அப்படின்னா 1/4, டிவிஷன்ல இருக்கு, அது வந்து 4. ஓகே சரி, 2 to 4 கேன்சல். அப்ப F வந்து என்ன அப்படின்னா 2 into 12 எவ்வளோ அப்படின்னா 24 நியூட்டன். இருக்கா ஆப்ஷன்? இருக்கு, ஆப்ஷன் 3. ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டா சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இதுல ஒரு அந்த முக்கியமான கான்செப்ட் வந்து force exerted on the ball is equal to force exerted on the wall அல்லது floor. இது வந்து நியூட்டன்ஸ் third law, every action has equal and opposite reaction. ஓகே, அடுத்தது வந்து क्वेश्चन நம்பர் 24. ஸோ இதிலே அவங்களே டயக்ராம் வந்து கொடுத்துட்டாங்க. A body of mass 3 kg hits a wall at an angle
of 60 degree returns at the same angle. Impact time வந்து 0.2 seconds. Force exerted on the wall என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டயக்ராம் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த டயக்ராம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. சரியா? ஆல்ஃபா வந்து 60 டிகிரி. ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து 2mv sin ஆல்ஃபா. ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா அது வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம். அப்ப 2mv sin ஆல்ஃபா டிவைடட் பை t. ஓகே, ஃபோர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2 மாஸ் வந்து 3 v வந்து கொஸ்டின்ல கொடுக்கல, ஆனா டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. டயக்ராம்ல வந்து v வந்து என்ன அப்படின்னா 10. sin 60 வந்து √3/2. டைம் வந்து 0.2. ஓகே, டைம் வந்து 0.2. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 0.2 and 10 அது வந்து 50 times. 2 டேபிள்ல 10 வந்து 5 times, 0.2 டேபிள்ல வந்து 50 times. ஸோ 50 into 3 வந்து 150. 150 √3 நியூட்டன். ஓகே, ஸோ 150 √3 நியூட்டன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்தது ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 24 வரைக்கும் பார்த்துட்டோம். 25 இதுலேருந்து வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பாம் ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின். ஸோ ஒரு சில பேட்சுக்கு வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பாம் வந்து நடத்தல, குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பாம் ஓகே, அதில் நிறைய கேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்ன அப்படின்னா 2 பீஸா உடையுது, 2 fragments. ஓகேவா? இப்போ இனிஷியலா ஒரு பாம் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ PI வெக்டர் அது வந்து என்ன அப்படின்னா 0 வெக்டர். இனிஷியலா அந்த பாம் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாம் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா 2 பார்ட்டா உடைய போகுது. ஓகே, ஸோ 1 இப்படி டிராவல் பண்ணுது. இது வந்து m1 v1 வெக்டர், இது வந்து m2 வெலாசிட்டி வந்து v2 வெக்டர். ஓகே, ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன் என்ன மொமெண்டம் நான் பார்க்குறேன், அது பேரு ஃபைனல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம்ங்கிறது இது ரெண்டுத்தோட ரிசல்டன்ட். ஓகே, p1 வெக்டர் பிளஸ் p2 வெக்டர். இதுல இந்த சிஸ்டம்ல ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா அப்படின்னா கிடையாது, ஏன்னா அதுவே தானா வந்து உடையுது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல அப்படின்னா மொமெண்டம் வந்து கன்சர்வ்டு. when there is no external force acting on the system, momentum is conserved. அப்ப pi vector is equal to pf vector. ஓகே, அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா p1 vector plus p2 vector is equal to 0 vector. ஓகே, so ரெண்டு மொமெண்டமோட ரிசல்டன்ட் வந்து 0 வெக்டர். சரியா? m1 v1 vector plus m2 v2 vector is equal to 0 vector. அப்ப m1 v1 vector is equal to minus m2 v2 vector. so இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எப்போ ரெண்டு வெக்டரோட ரிசல்டன்ட் வந்து 0 வெக்டரா இருக்கும் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ ஒரு சேர் ஒருத்தர் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, அப்ப இன்னொருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த சேர் அதே இடத்துல இருக்கும். ஓகே, ரிசல்டன்ட் வந்து 0. ஓகேவா? அப்ப அந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்கணும்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். அப்ப அதே மாதிரி p1 வெக்டருக்கும் p2 வெக்டருக்கும் ரிசல்டன்ட் 0 வெக்டர் அப்படின்னா p1 வெக்டர் p2 வெக்டர் ரெண்டுக்கும் மேக்னிடியூட் சேமா இருக்கணும், ஆனா டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்கணும். அப்ப எப்போதுமே ஒரு பாம் வந்து வெடிக்குது அப்படின்னா ரெண்டு பார்ட்டா உடையிறது,
ஒன்று எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுதோ அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இன்னொன்று வந்து ட்ராவல் பண்ணும். ஒன்று ரைட்டில் வெடிக்குதுன்னா இன்னொன்று லெஃப்டில் வெடிக்கும். ஒன்று அப்வர்ட்ஸில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இன்னொன்று டவுன்வர்ட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும். ஏன்னா ரிசல்டன்ட் வந்து 0, இனிஷியல் வந்து 0 வெக்டர், ஃபைனல் வந்து இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட். இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல். அப்போ P1 வெக்டருக்கும் P2 வெக்டருக்கும் ரிசல்டன்ட் வந்து 0 வெக்டர். இது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுல? ஸோ எப்போதுமே அந்த பாம் வந்து இனிஷியலாக ரெஸ்ட்ல இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகே, ஒரு சில கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பாம் வந்து தூக்கி எறிகிறார், அது மோஷன்ல இருக்கும் போது அது வந்து வெடிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இனிஷியல் மொமெண்டம் வெக்டர் வந்து 0 வெக்டரா இருக்காது. ஓகேவா? ஸோ PI வெக்டர் அப்படிங்கிறது மாஸ் இன்டு வெலாசிட்டி mv வெக்டர். இப்போ இது ரெண்டு பீஸா உடையுது, ரெண்டு ஃப்ராக்மெண்டா உடையுது. அதே மாதிரி m1 v1 வெக்டர், இது m2 v2 வெக்டர். ஓகே, ஃபைனல் மொமெண்டம் வெக்டர் வந்து என்ன அப்படின்னா இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் p1 வெக்டர் பிளஸ் p2 வெக்டர். ஸோ m1 v1 வெக்டர் பிளஸ் m2 v2 வெக்டர். இதுல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்ன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒருத்தர் தூக்கி எறிகிறார். ஓகேவா? அந்த அவர் கொடுக்கிற ஃபோர்ஸ் தான் வந்து என்னது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, வேற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸோட எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா இது எப்போதுமே விங்கிற வெலாசிட்டியே டிராவல் பண்ணாது. ஓகேவா? அதே மாதிரி யார் வந்து ரெசிஸ்ட் பண்ணும்? ஓகே, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், யார் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், அந்த பர்சன் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் அவர் வந்து த்ரோ பண்றாரு, அவர் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஓகே, அப்ப சிஸ்டம்ல வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்ப கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன் நம்மளால யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா யூஸ் பண்ணலாம். எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பிஃபோர் த கொலிஷன் அண்ட் ஜஸ்ட் ஆஃப்டர் த கொலிஷன். நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ PI வெக்டர் இஸ் ஈக்குவல் டு PF வெக்டர். எப்படி ஜஸ்ட் பிஃபோர் த கொலிஷன் அண்ட் ஜஸ்ட் ஆஃப்டர் த கொலிஷனோ அதே மாதிரி இது வந்து ஜஸ்ட் பிஃபோர் த எக்ஸ்ப்ளோஷன் ஈக்குவல் டு ஜஸ்ட் ஆஃப்டர் த எக்ஸ்ப்ளோஷன். ஓகே, இது என்ன வெலாசில வேணாலும் டிராவல் பண்ணலாம், எந்த டைரக்ஷன்ல வேணாலும் டிராவல் பண்ணலாம். ஆனா கரெக்டா அது வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு இருந்த வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா v வெக்டர் mv வெக்டர் மொமெண்டம். உடனே வெடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பார்ட்டிகலுக்கு வந்து v1 வெக்டர், இன்னொரு பார்ட்டிகலுக்கு வந்து v2 வெக்டர். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே v1 v2 இருக்குமானா இருக்காது. ஏன்னா ஏர் ரெசிஸ்ட் பண்ணும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஆனா நம்ம எடுத்துக்கிறது வந்து ஜஸ்ட் பிஃபோர் த எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் ஜஸ்ட் ஆஃப்டர் த எக்ஸ்ப்ளோஷன். ஸோ ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி வரும். mv வெக்டர் இஸ் ஈக்குவல் டு m1 v1 வெக்டர் பிளஸ் m2 v2 வெக்டர். ஓகேவா? கரெக்டா அது உடையறதுக்கு முன்னாடி அதுக்கு வெலாசிட்டி v வெக்டர், ரெண்டா உடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மொமெண்ட்ல அதுக்கு வெலாசிட்டி வந்து v1 வெக்டர் v2 வெக்டர். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது கரெக்டா இருக்கும். இப்ப இனிஷியல் மொமெண்டம் வெக்டரும் ஃபைனல் மொமெண்டம் வெக்டரும் ஈக்குவலா இருக்கும். எப்ப ரெண்டு வெக்டர் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ரெண்டுக்கும் மேக்னிடியூட் சேமா இருக்கணும், ரெண்டுக்கும் டைரக்ஷன் வந்து சேமா இருக்கணும். ஓகே, அப்ப இந்த ரெண்டு மொமெண்டமோட ரிசல்டன்ட் வந்து இதே டைரக்ஷன்ல வந்து ஆக்ட் ஆகணும். ஓகே, அப்ப கண்டிப்பா ஒரு பீஸ் வந்து அதே டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும், இனிஷியலோட டைரக்ஷன்லயே டிராவல் பண்ணும், இன்னொன்னு வந்து அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து டிராவல் பண்ணும். ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து ஒரு பாம்பை வந்து வெர்டிகலி அப்வர்ட்ஸ் மேலே தூக்கி எறிகிறாருன்னு வச்சுக்கோங்க. மாஸ் வந்து m, வெலாசிட்டி வந்து v. ஸோ இதுதான் வந்து PI வெக்டர். இப்போ ரெண்டு பீஸா உடையுது. ஸோ இப்போ ஒரு பீஸ் வந்து இப்படி டிராவல் பண்ணுது, இன்னொரு பீஸ் வந்து இப்படி டிராவல்
பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா சான்ஸ் இல்லை. ஏன்னா P1 வெக்டருக்கும் P2 வெக்டருக்கும் ரிசல்டன்ட் வந்து PF வெக்டர். ஓகே, அப்ப ரிசல்டன்ட்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த parallelogram டயகனல். அப்ப ரிசல்டன்ட் வந்து இப்படி ஆக்ட் ஆகும். ஓகே, ஆனா PI வெக்டர் வந்து அப்வர்ட்ஸ். அப்ப இந்த மாதிரி இருந்தா அது நாட் பாசிபிள். ஓகே, அப்ப ரிசல்டன்ட்டோட டைரக்ஷன் வந்து அப்வர்ட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா ஒரு பார்ட் மேல தான் டிராவல் பண்ணி ஆகணும் P1 வெக்டர், இன்னொரு பார்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட்ல டிராவல் பண்ணும், அது P2 வெக்டர். ஓகே, PF வெக்டர் அப்படிங்கிறது P1 வெக்டருக்கும் P2 வெக்டருக்கும் ரிசல்டன்ட். பை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் PF வெக்டர் இஸ் ஈக்குவல் டு PI வெக்டர். அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள ரிசல்டன்ட் வந்து இனிஷியல் மொமெண்டமோட டைரக்ஷன்ல இருக்கணும். இனிஷியல் மொமெண்டம் அப்வர்ட்ஸ் அப்படின்னா இது ரெண்டுத்தோட ரிசல்டன்ட் எப்படி அப்வர்ட்ஸ்ல இருக்கும் அப்படின்னா ஒன்னு அப்வர்ட்ஸ்ல இருக்கணும், இன்னொன்னு டவுன்வர்ட்ஸ்ல இருக்கணும். ஓகே, சோ அவர் பாம் வந்து வெர்டிகலா மேல தூக்கி எறிறாரு அப்படின்னா ஒரு பார்ட் மேல வெடிக்கும், இன்னொரு பார்ட் வந்து கீழே வெடிக்கும். சோ அதை நோட் பண்ணிக்கலாம் யாருக்கு தேவையோ. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாம் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, ரெண்டு பீஸா உடையுது அப்படின்னா அது அதோட ரிசல்டன்ட் வந்து 0 வெக்டரா இருக்கணும். எப்போ ரெண்டு வெக்டருக்கு ரிசல்டன்ட் 0வா இருக்கும் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். ஓகே, ஓகே, அப்ப இனிஷியல் மொமெண்டம் வெக்டர் வந்து 0 வெக்டர், ஃபைனல் மொமெண்டம் அந்த P1 வெக்டருக்கும் P2 வெக்டருக்கும் ரிசல்டன்ட் வந்து 0 வெக்டரா இருக்கணும். அப்போ ஒன்னு ரைட்னா இன்னொன்னு லெஃப்ட், ஒன்னு அப்வர்ட்ஸ்னா இன்னொன்னு டவுன்வர்ட்ஸ். எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இருக்கலாம், ஒன்னு எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இருக்கலாம், இன்னொன்னு வந்து அது இருக்கிற டைரக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் மொமெண்டம் வந்து 0 வெக்டர் கிடையாது, அது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுது, அப்புறம் அது வந்து வெடிக்குது. அப்ப ஒரு பார்ட் அதே டைரக்ஷன்ல இருக்கும், இன்னொரு பார்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, ஓகே, இப்ப அடுத்தது வந்து செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வந்து 3 fragments 3 பீஸா உடையுது. சோ இனிஷியலா ரெஸ்ட்ல இருக்கு, அப்ப PI வெக்டர் வந்து 0 வெக்டர். இப்ப 3 fragment அது உடையுது. இது P1 வெக்டர், இது P2 வெக்டர், இது வந்து P3 வெக்டர். ஃபைனல் மொமெண்டம் வெக்டர் ஓகே, அது வந்து P1 வெக்டர் பிளஸ் P2 வெக்டர் பிளஸ் P3 வெக்டர். பை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், momentum just before explosion is equal to momentum just after the explosion. அப்ப P1 vector plus P2 vector plus P3 vector is equal to 0 vector. அப்ப மூணுத்தோட ரிசல்டன்ட் வந்து 0வா இருக்கும். ரெண்டு வெக்டரோட ரிசல்டன்ட் அப்படின்னா ரெண்டும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன் 180 டிகிரிஸ். மூணு வெக்டரோட ரிசல்டன்ட் வந்து 0 வெக்டர் அப்படின்னா மூணு என்ன ஃபார்ம் பண்ணும்? ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். ஓகே, அது எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெக்டரை வரைஞ்சிக்கணும். ஃபர்ஸ்ட் வெக்டரோட எண்ட்ல செகண்ட் வெக்டரை வரையணும். இது P1 வெக்டர், இது P2 வெக்டர். செகண்டோட எண்ட்ல தேர்டை வரையணும். ஆரம்பிச்ச பாயிண்ட்டுக்கே திரும்ப வந்துட்டோம். ஓகே, ஏன்னா
P1 vector plus P2 vector plus P3 vector is equal to 0 vector. ஓகேவா? அப்ப அது என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணும். ஒருவேளை கண்டிஷன் क्वेश्चनல வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுக்கறாங்க. if P1 vector is perpendicular to P2 vector ரெண்டு பீஸ் மட்டும் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல வந்து டிராவல் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப மூணு பீஸா அது உடையுது அப்படின்னா அது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். அதுல ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னா அது என்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, சோ இந்த மாதிரி. சோ இது வந்து P1 வெக்டர், இது வந்து P2 வெக்டர், இது வந்து P3 வெக்டர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வெக்டரோட எண்ட்ல செகண்ட் வெக்டர், செகண்ட் வெக்டரோட எண்ட்ல வந்து தேர்ட் வெக்டர். P1 vector is perpendicular to P2 vector அப்படினா இந்த ஆங்கிள் இது 90 டிகிரி. ஏனா இது இன்கமிங் வெக்டர், அது அவுட்கோயிங் வெக்டர். இது 90 னா ஆட்டோமேட்டிக்கா இது 90. அப்ப இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படினா பித்தாகரஸ் தியரம் வந்து அப்ளிகபிள். பித்தாகரஸ் தியரம் hypotenuse square is equal to opposite side square plus adjacent side square. ஓகே, நோட் பண்ணிக்கலாம். ஓகே, பாம் இனிஷியலா ரெஸ்ட்ல இருக்கு, ரெண்டு பார்ட்டா உடையுது அப்படின்னா ரெண்டும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும். டிராவல் பண்ணுது, அதாவது மோஷன்ல இருக்கு அப்படின்னா அது டிராவல் பண்ணிட்டு இருக்கு, ரெண்டு பார்ட்டா உடையுது அப்படின்னா ஒரு பீஸ் வந்து எக்ஸாக்ட்லி சேம் டைரக்ஷன், இன்னொரு பீஸ் வந்து அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன். மூணு பீஸா உடையுது அப்படின்னா அது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். அதுல ரெண்டு பார்ட் வந்து பர்பெண்டிகுலரா உடையுது அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். அப்ப பித்தாகரஸ் தியரம் வந்து அப்ளிகபிள். ஓகே, ஓகே, நோட் பண்ணிருப்பீங்க. சரி, இப்ப ஒரு क्वेश्चन M1. ஓகே, ஒரு சில பேட்சுக்கு ஆல்ரெடி நான் நடத்தியிருப்பேன், ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்திருப்பேன். M1 அப்படிங்கிறது வந்து 5 kg, V1 அப்படிங்கிறது வந்து 1 மீட்டர் per செகண்ட், M2 அப்படிங்கிறது வந்து 4 kg, V2 அப்படிங்கிறது வந்து 3 மீட்டர் per செகண்ட். ஓகே, M3 அப்படிங்கிறது 1 kg. அப்ப V3 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா if V1 vector is perpendicular to V2 vector and the bomb is at rest initially. Okay, so V1 vector is perpendicular to V2 vector na first ரெண்டு பார்ட் வந்து perpendicular directionல travel பண்ணுது. இனிஷியலா பாம் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, கண்டுபிடிங்க பாப்போம். ஓகே, சோ மூணு பார்ட்டா உடையுது, அப்ப ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். அல்ல அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட் வந்து பர்பெண்டிகுலரா உடையுது, அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். அப்ப பித்தாகரஸ் தியரம் வந்து அப்ளிகபிள். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தட் ஒன்னு சொன்னேன், MVP. ஓகே,
ஸோ மாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து 5 kg, வெலாசிட்டி 1, அடுத்ததுக்கு மாஸ் வந்து 4, வெலாசிட்டி வந்து 3, அடுத்ததுக்கு மாஸ் வந்து 1, என்ன வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். மொமெண்டம் என்ன அப்படின்னா P1ங்கிறது m1 into v1 அது 5, P2 அப்படிங்கிறது m2 v2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 12, P1 square plus P2 square is equal to P3 square. ஓகேவா? 5 12 அப்படின்னா 13 பித்தகோரியன் ட்ரிப்ளெட் இது நம்மளுக்கு தெரியும். சரியா? அப்ப 1 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 13 கிடைக்கும்? 13. ஓகே, அப்ப அந்த மூணாவது பார்ட் வந்து 13 மீட்டர் பெர் செகண்ட்ல டிராவல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5 ஸ்கொயர்னா 25, 12 ஸ்கொயர் 144, 144 plus 25 வந்து 169, அது 13 ஓட ஸ்கொயர். பித்தகோரியன் ட்ரிப்ளெட் 5 12 13. 5ங்கிறது P1, 12ங்கிறது P2, P3 கண்டுபிடிக்கிறேன். சரியா? P3 square is equal to P1 square plus P2 square. ஓகே, இதே மாதிரி இன்னொன்று உங்களால் போட முடியுதான்னு பார்க்கலாம். M1 அது வந்து 3 kg, V1 3 மீட்டர் பெர் செகண்ட், M2 வந்து என்ன அப்படின்னா 10 kg, V2 வந்து 4 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, M3 வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். V3 வந்து 2 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, அதே கொஸ்டின் தான். If V1 vector is perpendicular to V2 vector and the bomb is at rest initially. ஓகே, போட்டிங்களா? நான் ஆன்சர் போட்டிருப்பீங்க. மெத்தட் MVP, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மாஸ் வந்து என்ன 3, வெலாசிட்டி 3, அடுத்ததுக்கு மாஸ் வந்து 10, வெலாசிட்டி வந்து 4, அடுத்ததுக்கு மாஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி வந்து 2. ஓகேவா? மொமெண்டம் P1 வந்து 3 into 3 வந்து 9, P2 அதாவது M2 into V2 10 into 4 வந்து 40. பித்தகோரியன் ட்ரிப்ளெட் உங்களுக்கு தெரியுமா? 9 40 அப்படின்னா 41. ஓகே, இது ஒரு காமனான ஒரு பித்தகோரியன் ட்ரிப்ளெட். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை கூட நீங்க கண்டுபிடிக்கலாம் அதை. ஸோ 9 40னா 41. 2 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 40 கிடைக்கும் அப்படின்னா 20.5. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து அந்த தேர்ட் பீஸ், அந்த தேர்ட் பார்ட்டோட மாஸ் வந்து என்ன அப்படின்னா 20.5 kg. ஸோ P1 ஸ்கொயர் பிளஸ் P2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு P3 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் 81, 40க்கு ஸ்கொயர் 1600. ஓகே, இதை ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து என்ன வருது? 1681. ஓகே, 1681 அப்படிங்கிறது P3 ஸ்கொயர். அப்ப P3 அப்படிங்கிறது வந்து இதுக்கு ரூட், அது வந்து 41. 41 ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இது வரும். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போவோம். 2022ல கேட்ட கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும் இதெல்லாம். சரி, இப்போ வந்து இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே இன்னும் ஈஸியான உள்ள கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க.
An explosion breaks a rock into 3 parts in a horizontal plane. 2 of them go off at right angles to each other. First part of mass 1 kg moves with the speed 12 meter per second. Second part of mass 2 kg moves with 8 meter per second speed. If the third part flies off with 4 meter per second, அப்ப அதோட மாஸ் என்ன அப்படினு வந்து கேக்குறாங்க. ஓகே, சோ எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஒரு ராக்க வந்து 3 பார்ட்டா வந்து உடைக்குது. ராக் இனிஷியலா ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, சோ இப்ப MVP ஃபர்ஸ்ட் ஒன்னோட மாஸ் வந்து என்ன 1 kg. ஃபர்ஸ்ட் ஒன்னோட வெலாசிட்டி வந்து 12. செகண்ட் ஒன்னோட மாஸ் வந்து 2 kg, வெலாசிட்டி வந்து 8. தேர்ட் ஒன் வந்து 4 மீட்டர் per செகண்ட்ல போகுது, என்ன மாஸ் அப்படினு கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட் வந்து பர்பெண்டிகுலரா டிராவல் பண்ணுது, ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். அப்ப மொமெண்டம் 1 into 12 வந்து 12, 2 into 8 வந்து 16. 12 16 அப்படினா 20. 3 4 5 பித்தகோரியன் ட்ரிப்ளெட் நம்மளுக்கு தெரியும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், மேஜிக் ட்ரையாங்கிள் 3 4 5. அது அந்த 3 4 5 வந்து அப்படியே 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 3 into 4 வந்து 12, 4 into 4 வந்து 16, 5 into 4 வந்து 20. 3 4 5 அந்த மேஜிக் ட்ரையாங்கிள். அதே மாதிரி ஒரு மேஜிக் ட்ரையாங்கிள் 12 16 20, 3:4:5 ரேஷியோல இருக்கு. ஓகே, பித்தகோரியன் ட்ரிப்ளெட் வந்து 12 16 அப்படினா 20. 4 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா 20 கிடைக்கும் அப்படினா 5. சோ அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 5. ஓகேவா? சோ இந்த क्वेश्चनக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் வந்து பின்னாடி நீங்க ஜஸ்ட் திருப்பி பாருங்க, அரை பக்கத்துக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, சோ ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்யூஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஆனா இதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி क्वेश्चन வந்து நமக்கு எக்ஸாம்ல வந்துச்சு அப்படினா ஒண்ணுமே இல்லை. ஓகே, அடுத்து क्वेश्चन நம்பர் 29 பாருங்க. சேம் நியூமெரிக்கல் ஆனா டிஃபரண்ட் வேர்டிங்ஸ். क्वेश्चन நம்பர் 29ல வந்து an explosion blows a rock, okay, into 3 parts. 2 parts go off at right angles to each other. These two are 1 kg first part moving with velocity 12 meter per second, and 2 kg second part moving with velocity 8 meter per second. Third part flies off with velocity 4 meter per second. அப்ப அதோட மாஸ் என்ன அப்படினு கேக்குறாங்க. சோ என்ன மெத்தட் அப்படினா MVP. சோ இனிஷியலா வந்து ராக் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இப்ப ராக் வந்து 3 பார்ட்டா உடையுது அப்படினா ரிசல்டன்ட் வந்து 0 வெக்டர். 3 வெக்டரோட ரிசல்டன்ட் வந்து 0வா இருக்கணும் அப்படினா 3 ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணும். அதுல ரெண்டு பார்ட் வந்து பர்பெண்டிகுலரா உடையுது அப்படினா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படினா பித்தாகரஸ் தியரம் வந்து அப்ளிகபிள். இத பத்திலாம் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட் வந்து ரைட் ஆங்கிள்ஸ் பர்பெண்டிகுலரா உடையுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மாஸ் வந்து 1, வெலாசிட்டி வந்து 12. செகண்ட் பார்ட்டோட மாஸ் வந்து 12, வெலாசிட்டி வந்து 8. தேர்ட் பார்ட்டோட வெலாசிட்டி வந்து 4. அப்ப என்ன மாஸ்னு கேக்குறாங்க. சோ மாஸ் இன்டு வெலாசிட்டி 1 into 12 வந்து 12. மாஸ் இன்டு வெலாசிட்டி 2 into 8 வந்து 16. 12 16 னா 20. ஓகே, பித்தகோரியன் ட்ரிப்ளெட். 4 ஐ எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா நமக்கு 20 கிடைக்கும் அப்படினா ஆன்சர் வந்து 5. ஓகே, சோ 5 kg அப்படிங்கிறது 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, சரி. இப்ப அந்த மாடல்ல கொஞ்சம் வித்தியாசமா உள்ள क्वेश्चन வந்து என்ன அப்படினா என்னென்ன மாஸ்னு சொல்லாம மாஸ வந்து ரேஷியோவா கொடுத்திருக்காங்க. ஓகே, இத நீங்க பாருங்க. a 1 kg stationary bomb is exploded into 3 parts having mass. என்ன ரேஷியோ? மாஸோட ரேஷியோ வந்து 1:1:3. ஓகே, parts having same mass move in perpendicular direction with velocity 30 meter per second. Then the velocity of the bigger part will be. Okay,
ஸோ இனிஷியலாக மாஸ் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா 1 kg. அதாவது m1 பிளஸ் m2 பிளஸ் m3 வந்து என்ன அப்படின்னா 1 kg. இனிஷியலா 1 kg, அது 3 பார்ட்டா உடையுது. என்ன ரேஷியோல உடையுது அப்படின்னா 1:1:3. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இது 1 மடங்குனா இது 1 மடங்கு, இது வந்து 3 மடங்கு. ஓகே, ஸோ அப்ப இதை வந்து அப்படியே நீங்க இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா m1 வந்து x-னு வச்சுக்கலாம். அப்ப m2 வந்து x, அப்ப m3 வந்து 3x equal to 1 kg. இதை ஆட் பண்ணீங்கன்னா 5x is equal to 1. அப்ப x வந்து என்னது 1/5. ஓகே, ஸோ அப்ப m1 வந்து 1/5, m2 வந்து 1/5, m3 வந்து 3/5. ஓகே, மாச கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த mvp வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டோட்டலா 1 kg, அது 1:1:3 ரேஷியோல வந்து உடையுது. அப்ப x 3x, அப்ப 5x is equal to 1 னா x வந்து 1/5, m1 வந்து 1/5, m2 வந்து 1/5, m3 வந்து 3/5. ஓகே, parts having same mass, இது ரெண்டு தான் சேம் மாஸ், move in perpendicular direction with velocity 30. அப்ப velocity of the bigger part வந்து கண்டுபிடிக்கணும். momentum 30, 1/5 into 30 வந்து 6, 1/5 into 30 வந்து 6. Pythagorean triplet. Okay, p1 square plus p2 square is equal to p3 square. 6 அப்படின்னா இது என்னது 6√2. ஓகே, அப்ப எந்த நம்பரை வந்து நம்ம 3/5 ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து 6√2 வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து 10√2 கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 5ம் 10ம் கேன்சல் ஆனா 2√2 into 3 வந்து 6√2. ஸோ 10√2 அப்படிங்கிறது வந்து ஏ ஆப்ஷன்ல இருக்கு. இதுல இன்னொரு மெத்தடு, மாஸ் வந்து ரேஷியோல கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த மாஸை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே அந்த ரேஷியோவை நம்ம எழுதினா கூட நம்ம அந்த வெலாசிட்டியை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ mvp. ஸோ அந்த மாஸ் வந்து 1:1:3, அது அப்படியே நீங்க 113 அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு இது வந்து என்ன வெலாசில போகுது 30. அப்ப மொமெண்டம் வந்து 30 னா ஹைபோடெனஸ் வந்து 30√2. ஓகே, அப்ப எந்த நம்பரை நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 30√2 கிடைக்கும் அப்படின்னா அது 10√2. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து அந்த மாஸை வந்து அவசியம் கண்டுபிடிக்கணுங்கிறது இல்லை. ஓகே, மாஸ் இல்லாமையே நம்ம வந்து அந்த ரேஷியோவை எழுதி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா கொஸ்டின்ல வந்து மாஸ் கண்டுபிடிக்க சொல்லலை, வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 1:1:3னா நீங்க x 3x கூட போட்டுக்கலாம். அப்ப இங்க x, சப்போஸ் நம்ம இங்க x போடுறோம்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து x, இங்க x, இங்க 3x வந்து போடுறோம் அப்படின்னா x into 30 வந்து 30x, x into 30 வந்து 30x. ஓகே, ஸோ அப்ப 30x அப்படின்னா 30√2x. ஓகே, அப்ப எந்த நம்பரை வந்து நம்ம 3x ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 30√2x கிடைக்கும் அப்படின்னா 10√2. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. 2022ல கேட்ட கொஸ்டின். A shell of mass m is at rest initially. Initial momentum வந்து 0.
it explodes into 3 fragments having mass in the ratio, mass வந்து ரேஷியோல கொடுத்திருக்காங்க 2:2:1. if the fragments having equal mass fly off along mutually perpendicular direction with the speed v, speed of the third lighter fragment வந்து என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. so mvp இதுல வந்து பாத்தீங்கன்னா மாஸ் வந்து ரேஷியோல கொடுத்திருக்காங்க, அந்த ரேஷியோல கொடுத்திருந்தாலும் அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம வெலாசிட்டி தான் வந்து கண்டுபிடிக்க போறோம். so 2:2:1 னால 2:1. எந்த ரெண்டு பிராக்மெண்ட்டுக்கு மாஸ் வந்து ஈக்குவலா இருக்குதோ அது வந்து பர்பெண்டிகுலரா போகுது, vங்கிற வெலாசில வந்து போகுது. so மொமெண்டம் வந்து 2v 2v னா ஹைபோடெனஸ் வந்து 2√2v. 1 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா 2√2v கிடைக்கும் அப்படின்னா 2√2v. so 2√2v அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் 3. ஓகே, சோ இந்த क्वेश्चनக்கெல்லாம் நீங்க வந்து பின்னாடி சொல்யூஷன் வந்து நீங்க அவசியம் வந்து பாருங்க. ஒரு பக்கம் அரை பக்கத்துக்கு வந்து எழுதி இருப்பாங்க. சோ அதான் கூட நான் சொன்னேன், சப்போஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கவலையா இருந்துச்சு அப்படின்னா சிரிச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த பின்னாடி போட்டிருக்க அந்த சொல்யூஷனை வந்து பார்த்து நம்ம சிரிச்சுக்கலாம். So next question number 26. An object flying in air with velocity. ஓகேவா, ஒரு வெலாசில அந்த ஆப்ஜெக்ட் வந்து பறக்குது, suddenly breaks in 2 pieces whose masses are in the ratio 1:5. smaller mass flies off with the velocity, வெக்டர்ல கொடுத்திருக்காங்க, velocity of the larger piece will be என்ன அப்படினு கேக்குறாங்க. சோ இப்போ என்னன்னா ஒரு பாம் வந்து இனிஷியலாவே வந்து ஒரு வெலாசில வந்து டிராவல் பண்ணுது. ஓகே, சோ அந்த v வெக்டர் வந்து 20 i cap plus 25 j cap minus 12 k cap ரெண்டு பார்ட்டா உடையுது. ஓகே, சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மாலர் பார்ட் இன்னொன்னு வந்து லார்ஜர் பார்ட். ஓகே, அது வந்து என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா 1:5 ரேஷியோல இருக்கு. ஒன்னு வந்து m னா இன்னொன்னு வந்து 5m. அப்ப ஆரம்பத்துல எவ்வளவு மாஸ் இருந்திருக்கும் 6m. ஓகே, சோ ஒரு பார்ட் வந்து ரெண்டு பார்ட்டா உடையுது, 1:5 ரேஷியோ. அப்ப ஒன்னு m னா இன்னொன்னு 5m. அப்ப ஆரம்பத்துல வந்து 6m. ஸ்மாலர் பார்ட் வந்து என்ன வெலாசில டிராவல் பண்ணுது அப்படின்னா அது வந்து v1 வெக்டர். லார்ஜர் பார்ட் வந்து என்ன வெலாசில டிராவல் பண்ணும் அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்மாலர் பார்ட்டோட வெலாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. v1 வெக்டர் வந்து 100 i cap plus 35 j cap plus 8 k cap. okay, so by law of conservation of linear momentum just before the explosion is equal to momentum just after the explosion. ஓகே, அப்ப pi வெக்டர் is equal to pf வெக்டர். ஓகேவா, சோ pi வெக்டர் அப்படிங்கிறது வந்து மாஸ் இன்டு வெலாசிட்டி. pf வெக்டர் அப்படிங்கிறது இந்த ரெண்டு மொமெண்டமோட ரிசல்டன்ட். அப்ப m v1 வெக்டர் பிளஸ் 5m v2 வெக்டர். இதான் நான் சொன்னேன், இந்த ரெண்டு மொமெண்டமோட ரிசல்டன்ட் வந்து இனிஷியல் மொமெண்டமோட டைரக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு பார்ட் வந்து எக்ஸாக்ட்டா சேம் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும், இன்னொரு பார்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும். ஓகே, m எல்லாம் காமனா எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். இது அப்படியே நீங்க 6 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 6 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 120 i cap plus 6 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனா 150 j cap minus இத 6 ஆல மல்டிப்ளை பண்ணா 72 k cap equal to v1 வந்து 100 i cap plus 35 j cap plus 8 k cap plus 5 v2 vector. okay, so 5 v2 vector is equal to 120 i cap ல 100 i cap minus பண்ணீங்கனா 20,
I cap. Okay. 120 I cap 20 I cap போச்சு 100 I cap போச்சு அப்படின்னா 20 I cap. 150 J cap 35 J cap மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 115 J cap. ஓகே. -72 இங்க -72 இருக்கு. +8 அந்த சைடு போச்சுன்னா -8. அப்ப -80 K cap. இது அப்படியே நம்ம வந்து 5 ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 I cap plus 23 J cap minus 16 K cap. Okay. So 423 minus 16 அது வந்து first optionல இருக்கு. 4 I cap plus 23 J cap minus 16 K cap. Okay. So next question number 28 பாருங்க. A person holding a rifle, okay. Mass of person and rifle together. Okay, இது நான் சொன்னேன். சில क्वेश्चन வந்து imaginary problem. அதாவது கன்னோட மாஸ் மட்டும் சொல்லுவாங்க. அப்ப கன் மட்டும் ஷூட் பண்ற மாதிரி. ஒரு சில क्वेश्चनல தெளிவா வந்து mass of the gun plus mass of the man சேர்த்து கொடுத்திருப்பாங்க. ஓகே. So mass of the man plus mass of the gun ரெண்டும் சேர்ந்து அது வந்து எவ்வளவு அப்படினா 100 kg. Okay. Stands on a smooth surface, fires 10 shots horizontally. Number of shots வந்து 5. எவ்வளோ சாரி 10. Number of shots வந்து 10. எவ்வளோ டைம்ல அப்படின்னா 5 செகண்ட்ஸ்ல. Each bullet of mass. புல்லட்டோட மாஸ் வந்து ஸ்மால் m. அது வந்து 10 கிராம். அப்ப 10 பவர் -2 கிலோகிராம். ஓகே. 10 into 10 power -3. அது வந்து 10 power -2 கிலோகிராம். புல்லட்டோட மசில் வெலாசிட்டி ஸ்மால் v அது வந்து 800 மீட்டர் per second. ஃபைனல் வெலாசிட்டி அக்வைர்ட் பை த பர்சன் என்ன, அதாவது பர்சன் என்ன வெலாசிட்டி அக்வைர் பண்ணுவாரு அப்படின்னா கன் என்ன வெலாசிட்டி அக்வைர் பண்ணுதோ. ஓகே, அதுக்கு பேர் வந்து ரீகாயில் வெலாசிட்டி. கேபிட்டல் V கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த பர்சன், ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே சரி. ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். NMV equal to MV, capital MV. Okay. So இப்போ வந்து n வந்து 5, மாஸ் வந்து என்ன அப்படின்னா 10 பவர் -2, வெலாசிட்டி வந்து எவ்வளோ அப்படின்னா 800, மேனோட மாஸ் வந்து 100, ரீகாயில் வெலாசிட்டி 2 0 வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ V கேபிட்டல் V வந்து என்ன அப்படின்னா 10 into 10 power -2 வந்து 10 power -1, 10 power -1 into 8 வந்து 0.8. ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. அது எதனால அப்படின்னா புல்லட் ரைட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணால் கன்னு வந்து லெஃப்ட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும். ஓகே, ஸோ அதனால லெஃப்ட்னால அந்த நெகட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி ஆப்ஷனில் அந்த நெகட்டிவ் சைன் இல்லாமல் இருந்தால் கூட அது ஓகே தான். ஸோ V அப்படிங்கிறது -0.8 மீட்டர் per செகண்ட். ஓகே, அடுத்தது ஃபோர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா வந்து NMV டிவைடட் பை T அல்லது கேபிட்டல் MV டிவைடட் பை T. ஓகே, so force is equal to எப்படி வேணாலும் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் ஃபர்ஸ்ட் ஒன்னை யூஸ் பண்றேன்.
ஸோ n வந்து 10, ஸ்மால் m வந்து 10 பவர் -2, v வந்து 800. ஓகே, டைம் வந்து என்ன அப்படின்னா 5. ஸோ 10 பவர் -2 2 0 கேன்சல், 5 10 அது வந்து 2. அப்போ ஃபோர்ஸ் வந்து 2 into 8 வந்து 16 நியூட்டன் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 16 நியூட்டன் அண்ட் -0.8. எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, எதுலையுமே இருக்காது. ஓகே, பின்னாடி சொல்யூஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து அந்த நீட் எக்ஸாம்ல அந்த கொஸ்டின்லேயே வந்து ஒரு மிஸ்டேக். கரெக்டான ஆன்சர் வந்து -0.8 அண்ட் 16 நியூட்டன். டவுட் இருந்தா இந்த ஃபோர்ஸை கூட நீங்க கண்டுபிடிச்சு பார்க்கலாம், ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஈக்குவலா இருக்கான்னு. ஸோ கேபிட்டல் M அது வந்து 100, கேபிட்டல் V இப்பதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம், அது வந்து 0.8. ஓகே, டைம் வந்து என்ன அப்படின்னா 5. ஸோ 500 அது வந்து 20 into 0.8 வந்து 16 நியூட்டன். ஓகே, ஸோ பின்னாடி சொல்யூஷன்ல ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். Question number 31 பாருங்க. A mass of 1 kg is thrown up with velocity 100 meter per second. After 5 seconds it explodes into 2 parts. ஓகேவா? இப்போ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா மாஸ் வந்து 1 kg, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேல வந்து தூக்கி எறிறோம், 100 மீட்டர் per செகண்ட்ல வந்து தூக்கி எறிறோம். ஓகே, 5 செகண்ட் கழிச்சு தான் அது வெடிக்குது. அப்ப இதுல கிராவிடேஷன் ஃபோர்ஸோட எஃபெக்ட் இருக்கு. ஏன்னா அந்த பாம்பை வந்து மேல தூக்கி எறிறோம் அப்படின்னா மேல போக போக அதோட வெலாசிட்டி என்ன ஆகும், கம்மியாகும். அப்ப நம்ம அந்த இனிஷியல் மொமெண்டம்னு சொல்லிட்டு இந்த வெலாசிட்டி 100ன்னு போடக்கூடாது. ஓகே, 5 செகண்ட்ஸ் கழிச்சு அதுக்கு என்ன வெலாசிட்டி அது கெயின் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபார்முலா வந்து v is equal to u plus at thrown upwardsனால u minus gt. ஓகே, so v is equal to initial velocity வந்து 100 minus 10 5 seconds கழிச்சு, அப்ப 100 minus 50 வந்து என்னது 50 meter per second. so இப்ப இது வந்து மேல தூக்கி எறிறோம், அப்ப இது மேல பறந்து இந்த இடத்துல அது என்ன velocity அப்படின்னா 50 meter per second 1 kg. இதுக்கப்புறம் இது வந்து ரெண்டு பார்ட்டா உடையுது. 1 பார்ட் 400 கிராம் அது டவுன்வர்ட்ஸ், 1 kgல 400 கிராம் அப்படின்னா மீதி வந்து 600 கிராம். 400 கிராம் வந்து டவுன்வர்ட்ஸ்ல டிராவல் பண்ணுது, வெலாசிட்டி வந்து 25. அப்ப 600 கிராம் வந்து எவ்வளவு வெலாசிட்டில டிராவல் பண்ணும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இனிஷியல் மொமெண்டம் எந்த டைரக்ஷனோ அதே டைரக்ஷன் தான் ஃபைனல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம் அப்வர்ட்ஸ் அப்படின்னா ஒரு பார்ட் அப்வர்ட்ஸ்ல இருக்கும், இன்னொரு பார்ட் வந்து டவுன்வர்ட்ஸ்ல இருக்கும். 400 கிராம் டவுன்வர்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க, அப்ப அந்த மீதி உள்ள அந்த 600 கிராம் வந்து அப்வர்ட்ஸ். ஓகே, சோ இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். ஓகே, இதை எடுத்துக்க கூடாது இனிஷியல் மொமெண்டமா, ஏன்னா இதை தான் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் ஜஸ்ட் பிஃபோர் எக்ஸ்ப்ளோஷன், இது ஜஸ்ட் ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன். ஏன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸோட எஃபெக்ட் வந்து இருக்கு. ஸோ இனிஷியல் மொமெண்டம் வந்து மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஃபைனல் மொமெண்டம் இது வந்து எல்லாமே நியூமெரிக்கல்ல இருக்கு, வெக்டர்ல இல்ல. ஓகேவா? அதனால அப்வர்ட்ஸ் பாசிட்டிவ், டவுன்வர்ட்ஸ் வந்து நெகட்டிவ். ஸோ 600 கிராம் அப்படிங்கிறது 0.6 kg, 0.6 v
இது downwards minus 0.4 into 25. So 50 is equal to 0.6 V minus 4 into 25 வந்து 100, 0.4 into 25 வந்து 10. So 0.6 V is equal to 50 plus 10, அது 60. அப்ப V வந்து 100 meter per second. Okay. So இந்த கொஸ்டின்லாம் கான்செப்ட்ல வந்து கிளாரிட்டி இருக்கணும். ஓகே, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனா கான்செப்ட் வந்து கிளியரா இருந்தா தான் நம்மளால வந்து போட முடியும். So அடுத்தது a shell in flight explodes into 4 unequal parts. Okay, ஒரு shell வந்து 4 பார்ட்டா வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகுது. Which of the following is conserved? சரியா, momentum conserved. Okay, explosion of bombல வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்? Momentum just before explosion equal to momentum just after explosion. Momentum வந்து conserved. பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்சர்வ்டா, கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டா அப்படின்னா கிடையாது. டோட்டல் எனர்ஜி வந்து கன்சர்வ்ட். ஓகே, இப்போ வந்து அது வெடிக்கும் போது ஒரு பார்ட் ஒரு வெலாசிட்டில டிராவல் பண்ணும், இன்னொரு பார்ட் வந்து வேற வெலாசிட்டில டிராவல் பண்ணும். அப்ப கைனடிக் எனர்ஜி வந்து ஈக்குவலா இருக்காது. ஒன்னு ஒரு ஹைட்ல பறக்குது அப்படின்னா இன்னொன்னு வேற ஹைட்ல வந்து பறக்கும். ஸோ கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் மாறும், ஆனா டோட்டல் எனர்ஜி வந்து மாறாது. இதே ஆப்ஷன்ல வந்து டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது கரெக்டான ஆன்சர். So momentum மட்டும்தான் கன்சர்வ். அடுத்தது question number 33 ல a man fires a bullet of mass 200 gram at the speed of 5 meter per second. So bullet ஓட mass வந்து small m வந்து 200 gram. bullet ஓட speed வந்து muscle velocity, அது வந்து 5 meter per second. gun வந்து 1 kg. gun ஓட mass வந்து capital M. 1 kg வந்து நீங்க 1000 கிராம்னு எழுதிக்கங்க. ஓகே, அடுத்தது வந்து by what velocity the gun rebounds backward. அப்ப recoil velocity என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஃபார்முலா? small mv is equal to capital mv. ஓகே, so 200 into 5 is equal to 1000 into v. 200 into 5 னா அது ஒரு 1000. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் கேன்சல். அப்போ v வந்து 1 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 1 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இன்னும் ஒரு 3 கொஸ்டின் முடிச்சிடலாம். ஸோ எந்த கொஸ்டினுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் ரொம்ப லென்த்தியாகவும் கிடையாது. ஓகே, எல்லாமே வந்து கம்மியான ஸ்டெப்ஸ்லேயே வந்து முடிஞ்சிடும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து நம்ம ஷார்ட்டாக போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டைம் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்கும். இது வந்து நம்மளுக்கு பிடிச்ச கொஸ்டின் வந்துருச்சு. கொஸ்டின் நம்பர் 34 வந்து a body of mass 5 kg explodes at rest into 3 fragments with masses in the ratio. mass ratioல கொடுத்தாலுமே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. so mass 1:1:3. okay, the fragments 5 fragments with equal masses fly in mutually perpendicular directions with speed வந்து 21 meter per second. எந்தெந்த மாஸ் வந்து ஈக்குவலா இருக்கோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் 1:1 அந்த ரெண்டும் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல 21 மீட்டர் per செகண்ட்ல பறக்குது. அப்ப வெலாசிட்டி ஆஃப் தி ஹெவியஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. மொமெண்டம் 1:21 வந்து 21, அடுத்தது 1:21 வந்து 21. 21 அப்படின்னா ஹைபோட்டனஸ் வந்து 21√2.
எந்த நம்பரை நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 21√2 கிடைக்கும் அப்படின்னா 7√2. ஓகே, ஸோ 7√2 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Next, okay, question number 35. A particle moving with velocity v vector is acted by 3 forces shown by the vector triangle PQR. Velocity of the particle will change according to the smallest force, increases, decreases, remains constant அப்படினு சொல்றாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு பர்టిక్యులர் வெலாசிட்டில வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அது மேல நம்ம இந்த மூணு ஃபோர்ஸையும் வந்து ஆட் பண்றோம். ஒரு ட்ரையாங்கிள், இது வந்து P, இது Q, இது வந்து R. ஓகே, டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ஆரோ இப்படி போட்டிருக்கு. நம்மளா ஒரு பேர் வச்சுக்கலாம். இதுக்கு பேர் வந்து F1 வெக்டர், இது வந்து F2 வெக்டர், இது வந்து F3 வெக்டர். ஓகேவா? ஒரு பார்ட்டிகல் ஒரு பர்టిక్యులர் வெலாசிட்டில வந்து டிராவல் பண்ணுது, v வெக்டர்ங்கற வெலாசிட்டில டிராவல் பண்ணுது. அந்த பார்ட்டிகல் மேல நம்ம இந்த மூணு ஃபோர்ஸையும் வந்து ஆட் பண்றோம். இந்த மூணு ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. அப்ப இந்த மூணு ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் வந்து என்ன அப்படின்னா 0. மூணு ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் வந்து 0. ஏன்னா ஆரம்பிச்ச பாயிண்ட்டுக்கே திரும்ப வந்துருச்சு. அப்ப இந்த மூணு ஃபோர்ஸுக்கு பேர் வந்து என்னன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லால என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா every body remains in its state of rest or of uniform motion unless acted upon by an external unbalanced force. ஒரு டேபிள்ல ஒரு புக் இருக்குதுன்னா அந்த புக் அதே இடத்துல தான் இருக்கும். ரெஸ்ட்ல இருக்கிற பாடி ரெஸ்ட்லயே தான் இருக்கும். யூனிஃபார்ம் மோஷன்ல டிராவல் பண்ற பாடி வந்து யூனிஃபார்ம் மோஷன்லயே டிராவல் பண்ணும் unless acted upon by an external unbalanced force. நம்ம பாட்டுக்கு அந்த புக்கு மேல வந்து ஒரு பேலன்ஸ்டு ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்டேட் மாறாது. அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸை அப்ளை பண்ணாதான் அதோட ஸ்டேட் வந்து மாறும். ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த ஃபோர்ஸஸ் வந்து கேன்சல் ஆயிருச்சு. அப்ப நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வந்து என்னது? பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அப்ப அந்த பாடி ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அது ரெஸ்ட்லயே தான் இருக்கும். ஓகே, அதோட ஸ்டேட் மாறாது. அதே மாதிரி அது யூனிஃபார்ம் மோஷன்ல டிராவல் ஆகுது அப்படின்னா இப்பயும் அதே மாதிரி யூனிஃபார்ம் மோஷன்லயே அது டிராவல் ஆகும். அது ஒரு விங்கிற வெலாசிட்டில டிராவல் பண்ணுது, இப்பயும் அதே அந்த விங்கிற வெலாசிட்டிலே அது டிராவல் பண்ணும். So velocity remains constant. So increase ஆகாது, decrease ஆகாது. ஏன்னா நம்ம அப்ளை பண்ணது வந்து ஒரு பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகே, அவ்வளவுதான். லாஸ்ட் क्वेश्चन வர போறோம். So next question. 3 forces act on a body are shown in the figure. To have the resultant force only along the y direction, the magnitude of the minimum additional force needed is. Okay, so இப்ப இந்த டைரக்ஷன் இது வந்து y axis, இது x axis, இது வந்து 1 நியூட்டன், இந்த டைரக்ஷன்ல 4 நியூட்டன், அப்புறம் இந்த டைரக்ஷன்ல வந்து 2 நியூட்டன், இது 30 டிகிரி, இது வந்து 60 டிகிரி. இப்போ ஒரு பார்ட்டிகல் மேல மூணு ஃபோர்ஸ் ஆட் பண்றோம். 4 நியூட்டன், 2 நியூட்டன், 1 நியூட்டன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த பக்கம் 4 நியூட்டன், இந்த பக்கம் 2 நியூட்டன் அப்படின்னா 180 டிகிரிஸ், பெருசுல இருந்து சின்னதை மைனஸ் பண்ணோம். அப்ப 4 - 2 வந்து என்னது? 2. ஓகே, சோ அப்ப இந்த பக்கம் வந்து 1 நியூட்டன், இந்த பக்கம் வந்து 2 நியூட்டன். இது y axis, இது வந்து x axis. இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஓகே, இப்போ வெக்டர் ரெசல்யூஷன். சோ இந்த டைரக்ஷன்ல 1 cos 60, ஏனா 60 க்கு adjacent சைடு. ஓகே, அதே மாதிரி இது ஆப்போசிட், அது வந்து 1 sin 60. ஓகே, அதே மாதிரி 30 க்கு adjacent சைடு இது 2
2 cos 30. ஓகே, ஆப்போசிட் சைடு வந்து இது 2 sin 30. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிசல்டன்ட் வந்து y டைரக்ஷன்ல வந்து ஆக்ட் ஆகணும். ஓகே, ரிசல்டன்ட் வந்து y டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு கேக்குறாங்க. ஏற்கனவே இந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து y டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகுது. இப்போ இது எவ்வளோ அப்படின்னா 1 cos 60 அப்படின்னா இது வந்து 1/2 நியூட்டன். 2 sin 30 அப்படின்னா 2 into 1/2. ஓகே, 2 into 1/2 னா அது 1 நியூட்டன். இது என்னன்னு நமக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி இது y டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் 1/2 நியூட்டன், இந்த பக்கம் 1 நியூட்டன்னா அதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி இந்த டைரக்ஷன்ல வந்து 1/2 நியூட்டன். ஓகேவா? 3 ஃபோர்ஸ் இருக்கு, அதுல எடுத்தோனே நம்ம ரெண்டு ஃபோர்ஸை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். 4 2 அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல 2. அப்போ 1 நியூட்டன் 2 நியூட்டன். 1க்கு 2 காம்பனன்ட், 2க்கு 2 காம்பனன்ட். அதுல ரெண்டு காம்பனன்ட், ரெண்டு வெர்டிகல் காம்பனன்ட் வந்து ஆல்ரெடி y ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகுது. இது ஒரு ஹரிசாண்டல் காம்பனன்ட், இது ஒரு ஹரிசாண்டல் காம்பனன்ட். இது வந்து ஒரு 1/2 நியூட்டன், இது 1 நியூட்டன். அது ரெண்டையும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல 1/2 நியூட்டன். அப்ப h டைரக்ஷன்ல இந்த ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. நம்ம அடிஷனலா எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தா ரிசல்டன்ட் வந்து y டைரக்ஷன்ல மட்டும் ஆக்ட் ஆகும் அப்படின்னா இதை கேன்சல் பண்ற மாதிரி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம ஒரு 1/2 நியூட்டன் வந்து கொடுத்தா இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ரிசல்டன்ட் வந்து y டைரக்ஷன்ல மட்டும் ஆக்ட் ஆகும். ஸோ 1/2 நியூட்டன் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ எல்லோ கலர் வந்து 1 நியூட்டனோட காம்பனன்ட்ஸ், ஆரஞ்சு கலர் வந்து 2 நியூட்டனோட காம்பனன்ட்ஸ். அதுல ரெண்டு வெர்டிகல் காம்பனன்ட் வந்து ஏற்கனவே y ஆக்சிஸ்ல தான் இருக்கு. x ஆக்சிஸ்ல 1/2 நியூட்டனும் 1 நியூட்டனும் இருக்கு. அதை சிம்பிளிஃபை பண்ணா நெகட்டிவ் x ஆக்சிஸ்ல 1/2 நியூட்டன். அதை கேன்சல் பண்றதுக்கு நம்ம என்ன அடிஷனல் ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் x ஆக்சிஸ்ல ஒரு 1/2 நியூட்டனை கொடுத்தோம் அப்படின்னா ரிசல்டன்ட் வந்து y டைரக்ஷன்ல மட்டும் ஆக்ட் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இந்த நாளைக்கு போர்ஷனுக்கான கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அதனால் நல்லா நீங்கள் வந்து ஈஸி ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 8 பேஜஸ் நடத்தின வரைக்கும் படிங்க. அப்புறம் இந்த 36 கொஷின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா ஷீட் வந்து ரெடி பண்ணுங்கள், நடத்தின வரைக்கும் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் லெசனுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுறதை விட பாதி லெசனுக்கு வந்து நம்ம ஃபார்முலா லிஸ்ட் ரெடி பண்ணுறது ஈஸி. ஓகே, அடுத்த பார்ட் வந்து நம்ம நடத்தினதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மெக்கானிக்ஸ் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணாதான் நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகே, அதனால் கொஞ்சம் கொஷின்ஸ் நிறையா நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, நைட்டு ஸ்டடி வந்து நல்லா படிங்க, நாளைக்கு மார்னிங் வந்து டெஸ்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக படித்தாதான் நம்மளால் நிறையா கொஷின்ஸ் வந்து போட்டு பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ.